துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவேன். பாடுவோம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதிக்க துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவே. மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதித்து உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. அசைவில்லா ராஜ்யத்தை பெற போகும் நாம் எல்லாரும். அசைவில்லா ராஜ்யத்தை பெற போகும் நாம் எல்லாரும். பயத்துடன் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். பயத்துடன் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. நம்ம துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. சொல்லுவோம். துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. சொல்லுவோம். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. நாம துதிக்க துதிக்கதா. ஓ நாம துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே.
துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. சொல்லுவோம் துதிக்க துதிக்க. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாடினது போல துதிக்க துதிக்க தான் விடுதலை. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், வாய் விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். நிறைய நேரத்தில் பாடும்போது கர்த்தர் விடுதலை தருகிறார். அவரை ஆராதிக்கும் போது விடுதலை தருகிறார். ஆமாம், இந்த காலை வேளையில் நம்ம வந்திருக்கிறோம், நல்லா துதிக்க போகிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நல்லா ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிக்க துதிக்க நிச்சயமாக அலங்கங்கள் ஆமென் அதிரும். காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம நாவல கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருந்து எங்கே பார்த்தாலும் அன்ற துதிக்க தான் சொல்கிறார், வேற எதையும் பண்ண சொல்லலை. நல்லா துதிக்க போகிறோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலையும் சீஷர்கள் அவர்கள் ஒரு மனதோடு கூடினார்கள். எங்கெல்லாம் ஒரு மனதோடு கூட்டினாங்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அசைவு. அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தூக்கி வைக்க அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆமென். ஆனால் துதிக்க போகிறோம். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே. நீங்கள் துதிக்கும் போது ஆவியானவர் நிச்சயமாக இறங்குவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை, சமாதானத்தை, ஆமென், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார். சேர்ந்து ஒரு சில அடிகளை உற்சாகமாக கரண தட்டி பாட போகிறோம். அசைவில்லா ராஜ்யத்தை பெற போகும் நாவலரும் பயத்துடன் பக்தியோடும் ஆராதனை செய்யும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. நம்ம துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் சொல்லுவோம். நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதான். நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி பாடுவோம். நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. ஓ நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை. நாம துதிக்க துதிக்கதான். ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. இயேசு என்ற நாமம் விடுவிக்கிற நாமம். மகதர மகதலர கதர மகலரவா. நல்ல வாயத்துடன் துதிங்க துதிங்க துதிங்க. அவரை துதிக்க துதிக்க இப்போதே விடுதலை. மாகர மகதரபா தரல மகதரலபா.
காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவ வல்லமை. துதிக்க துதிக்க விடுதலை. எல்லா மன அழுத்தங்கள், எல்லா பாரங்கள், எல்லா குழப்பங்கள் இயேசு சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓ, அவர் நாமத்தை கூப்பிடுகிற உச்சரிக்கிற யாராக இருந்தாலும் இந்த காலவெளியில அந்த விடுவிக்கிற நாமம், விடுவிக்கிற நாமம், பலப்படுத்துகிற நாமம், உதவி செய்கிற நாமம், சகாயம் பண்ணுகிற நாமம். மகதர மகதர மகஜல மகதர ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை சுரந்து ஜீசஸ். ஏசையா ஏசையா ஏசையா. மகதர பகல பகரகதா. நல்ல நல்ல வாயை திறந்து வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்றாரு. துதிங்க துதிங்க, வாயை திறந்து துதிங்க. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி துதிங்க. ரா பா கா தா லா மா கா ரா மா கா தா ரா லா மா ரே ப கா தா கா தா லி மா கா தா ரா மா ஷாமா கா தா லா ரா மா. சத்துருக்கள் பின்னிட்டு ஓடுகிறார்கள். எதிரே எழும்புகிற சத்துருக்களின் ஆவிகள், பின்தொடர நினைக்கிற சத்துருக்களின் ஆவிகள் இப்பொழுது இப்பொழுது மாகாராமா முறியடிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் மெழுகு போல உருகட்டும். அவர் நாமத்தை நீங்க சொல்ல சொல்ல இப்பொழுதே பாரங்கள் மெழுகு போல உருகட்டும். மகாரா சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். விடுவிப்பவரே, நாமத்தை உயர்த்துகிறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே, உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசுவே, உம் நாமமே உயரணும், உயரணுமே. அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். ஓ ரபகதர நமகதர ஷதலர மஹுராகதர ஓ ரபகதர. அந்த இயேசு என்ற நாமம்
எல்லா நாமங்களுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கிற நாம் ஓ ராமா கல்லாக தூராக. இந்த நாமத்தை உச்சரிக்கும் போதே விடுதலை, இந்த நாமத்தை வாயில உச்சரிக்கும் போதே சமாதானம், இந்த நாமத்தை உச்சரிக்கும் போதே பலவீனங்கள் நீங்குகிறது. மாகாராபா ஹவுஷாகாதா ராமாகா தூராகாலா ஊராபாகா தூராகாலா மகா தூரா தூராபாகாதா ரீபாகா ஷக்காரா மகாலா தூராமா காதா ராமா ரீகாதா டாரா மகா தூரை பிக்காகாலா ஊராகாதா ஷாபாகா ராமா குரஹா தூராமா லேசதுடா ஹருராகா. ஆவியானவரே நாமத்திற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆமா, அந்த நாமத்தை அடிக்கடி கூப்பிடணும். அந்த நாமத்தை கூப்பிட்டா விடுதலை. இயேசு என்ற நாமத்தில் ஆமென். இந்த வல்லமை உள்ள நாமம். நல்லதான் ஆண்டவர் பாருங்க, வானோர் பூதலத்தர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படி இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் சமாதானம். வாட் அ பவர்ஃபுல் நேம்ல. எப்போல்லாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய நாமங்கள் வைத்தாங்க. ஊழியர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஒரு நாமம். யெகோவா ஈரேன்னு ஒருத்தர் வச்சாரு, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா மெக்காதி, சொல்லி பல நாமங்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தாரோ, பிலிப்பியரில் ரொம்ப அழகா பிலிப்பி சபைக்கு எழுதுறாரு பவுல், எல்லா நாமத்திற்குமே. அது நாங்க எல்லா நாமம் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் என்னென்ன நாமம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ கீழே போயிருச்சு. எப்போ ஆண்டவர் ஆமென் அவர் ரத்தம் சிந்தப்பட்டுச்சோ இந்த இயேசு என்கிற நாமம், நல்ல கையை தட்டி இந்த இயேசு நாமத்திற்கு ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் அவ்வளோ பெருசா இருக்கு? அந்த நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கு. ஆமென். அந்த நாமத்தில் தான் பேய்கள் ஓடும். அந்த நாமத்தில் தான் ஒருத்தன் பரலோகத்துக்கே போக முடியும். அல்லேலூயா. அந்த பெரிய நாமத்திற்காக கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஆமென். இருக்கிற இடத்துல அப்படி எழுவன் என்று இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்ல போறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 சொல்லுங்க. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஏசையா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்கும். துதி பலிய செலுத்த வந்தோம், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், பாடுவோம். நீர் உயர்ந்தவர், உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி ஆராதனை 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 சொல்லுவோம். ஓ ஏசையா, எங்கள் ஆராதனை 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 எங்கள்
எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கேயா. சொல்லுங்க சொல்லுங்க, மகாரா பகாதரனா. ஆராதனை 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 ஓ ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை. வா எசையா, ஆராதனை உமக்கே ஜீசஸ். மகாதரண மகரவலா, பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டு, பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டு, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, மகனாகவே பிழைக்க செய்தீர். என்னை ஏற்றுக்கொண்டு, எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கேயா, எங்கள் ஆராதனை உமக்கேயா. ஆராதனை ஆராதனை. வாய்களை திறந்து பாடுங்க பாப்போம். ஆரா, கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ஓ மகரமடனம், நல்ல வாய்களை திறந்து ஆரா. ஜீசஸ், உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஓ நன்மை செய்பவரே, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை. மாகரபா சிதிலர மணலபா. தேங்க்யூ அப்பா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. ஓ உமது காருண்யம் எங்களை பெரியவனாய் உயரத்திலே. நீங்க தான் ஆண்டவரே, உமது உங்க கிருபை, உங்க தயவுப்பா எங்க பலன் இல்ல ஆண்டவரே. ஓ எங்களை பெரியவர்களா மாற்றிருக்கிறீரே. உமது காருண்யம் என்னை பெரியவனா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம பலன், நம்ம சாமர்த்தியம், நம்ம அந்தஸ்து, நம்ம பணம் இல்ல, அவர் கிருபை. ஓ என்னை உயரத்திலே நிறுத்தியதே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை. நல்ல துதிங்க துதிங்க. ஜீசஸ், எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. நீங்கள் உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க இழப்புகளை பார்க்காதீங்க, உங்க பலவீனங்களை பார்க்காதீங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சூழ்நிலைக்கு ஏதுவான பலனை, சத்துவத்தை,
ஓ வார்த்தைகளை தந்து உங்களை தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்துல ஓட வைக்க அவர் போதுமானவர், அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். ஆவியானவர் போதும், ஆவியானவர் போதும். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இந்த கால வேளையில என்னென்ன காரியமாக உங்களை கீழே தள்ளுதோ, ஓட முடியாத அளவிற்கு உங்கள் ஓட்டத்தை தடை செய்யுதோ, தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். கோணலான வழிகளை செவ்வையாக்கி ஓ நீதியின் பாதையில் என்னாலும் நடத்த நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வர செய்ய அவர் போதுமானவர், அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். சங்கிலிகள் இரும்பு தாழ்பால்கள் முறியட்டும். ஓ இந்த காலவெளியில துதிக்க 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 பொக்கிஷங்களால் ஓ நன்மைகளால் உங்கள் உங்கள் குடும்பங்களை அலங்கரிக்கிற தேவ பிரசன்னம், தேவ வல்லவர். மகதர மகல மகதர மகல ரபா ஓ ஜீ அசைவில்லா ராஜ்யத்தை அதற்கு நேராக நடத்த அவர் போதுமானவர். சொல்லுங்க நன்றி ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 சொல்லுவோம். ஓ ரபகபகதல ரமணல மகதல ரமணலம ஜீசஸ் எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கேயா, எங்கள் ஆராதனை உமக்கேயா, எங்கள் ஆராதனை உமக்கேயா, எங்கள் ஆராதனை உமக்கேயா. ஓ நன்றி ஐயா, கிருபையால் எங்களை உயர்த்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. மகதர மஹரகதலா ஷேர மகதர மணல ஓர மகதர மகல துர மணலே ஷபகதலா துர பகதர துர பகதல மஹரோதுடம ஷக்கர பகதர ரிபகதல மரமதுட பரமல மகதர ஓரியாந்தர மணல துராபகதர பகதர ஷபகரு ஹதட மரிமியாந்தர மணல. Thank you Lord. Hallelujah. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, எங்களை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லா வாக்கு தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த வாழ்க்கையில்
உபத்திரவங்களை பார்த்து தாவீது எழுதுகிறான். அலைச்சல்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என்னோட அலைச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் நீர் வைத்திருக்கிறீர் என்ற நிச்சயம், அது ஒரு அழகான வெளிப்பாடு. என்ன சொல்ல வர்றாருன்னா, என் கண்ணீருக்கு நீங்க நிச்சயம் பதில் தருவீங்க, அப்படியே விட்டுற மாட்டீங்க, நீங்க நிச்சயம் செய்வீங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே யேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே யேசையா. சொன்னதை செய்யும் செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீ. என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம். ஓ, அதை தீர்க்க தரிசனமா பாடுங்க. கையை உயர்த்தி, என் கையை கொண்டு, என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் அதை உங்களை வச்சே கர்த்தர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவீர் சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே யேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. அவருக்கு பெயரே அதுதான், மறவாமல் மறவாமல் நினைப்பவரே யேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீ. ஓ, தாவீதுக்கு நான் பொய் வாக்கு மாறாதவரே என்று சொல்லி சொன்னதை நிறைவே சொல்லுங்க. மறவாமல் மறவாமல் நீனை. நீங்களே பாடுங்க பாவம். மகதர மணலரல மகதர மகதர. துதிங்க துதிங்க துதிங்க. ஓ ஜீசஸ். மகரபா ஷேகலேரபா. ஓ ரஹபா கதுடா மரபா. ரிபி ஹந்துரா மணலா. அவரே மறவாமல் மறவாமல் நீ. ஓ யேசையா, தேங்க்யூ அப்பா. எங்களை மறவாமல் நினைவு கூறுபவரே யேசையா, முடிப்பவரே எஜமானனே. என் இயேசு ராஜனே,
எஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் எண்ணமெல்லாம் வா ஒரு அர்ப்பணிப்போடு அப்பாவும் சன்னதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே அப்பா உம் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே எப்போ உம்மை காண்பே ஐயா எப்போ உம்மை ஏங்குதையா எங்கள் இதயம் ஏங்குதையா என் இதயம் என் எண்ணமெல்லாம் ஒரு அர்ப்பணிப்போட படங்க அன்பினால எங்களை நெருக்கி ஏவங்கப்பா ஓ உயிர் வாழும் நாட்களெல்லாம் இயேசுவே ஓடி ஓடி உழைத்திடுவே ஒரு நாள் நான் சும்மா இருக்க கூடாது ஆண்டவரே ஓ உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்முடைய சித்தத்தை ஓடி ஓடி உழைத்திடுவே அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே எங்கள் அழைச்சிங்களப்பா ஓ அதை நான் மறப்பேனோ அதை மறந்து போகாம சித்தத்தை செய்ய கிருபைதாங்கப்பா என் எண்ணமெல்லாம் ஓ என் எண்ணமெல்லாம் கடைசி நாட்கள் உங்க சித்தத்தை செய்ய எங்களை நெருக்கி ஏவங்கப்பா ஓ ஷபகதல ரமணலா என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எங்கள் எஜமானரே சுவே எஜமானரே என் இயேசு ராஜனே என் இயேசு ராஜனே அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் எங்கள் எண்ணம் எங்கள் ஏக்கம் எல்லாம் ஒரு விஷயம் கூட சித்தத்தால் நிறையப்படட்டும் ஆண்டவர் நாங்கள் அசதியாயிருந்த நாட்கள் போதும் ஆண்டவர் எங்களை ஒரு விஷயம் கூட மன்னிப்பீரா எங்களை ஒரு விஷயம் மன்னியா உம்மை தேடாமல் அசதியாயிருந்த சோம்பேறியாயிருந்த சோம்பலின் ஆவியோடு இருந்த நாட்கள் போதும் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் சொன்னீங்களே எங்கள் நேரங்களை நாங்கள் வீணடிக்காதபடி நீர் அழைத்த அழைப்பில் நாங்கள் ஓட உடைய சித்தத்திற்கு நாங்கள் காத்திருக்க உடைய வார்த்தைக்கு காத்திருக்க
ஜபாவியால் நிறைந்திருக்க எங்களை ஒரு விசை கூட நீர் உற்சாகப்படுத்தி உம்முடைய அன்பின் கயிறுகளால் எங்களை ஒரு விசை கூட கட்டி எங்களை நெருக்கி ஏவுங்கப்பா. நெருக்கி ஏவுவீராக ஆவியானவரே. உம்முடைய கிருபையின் கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையாய் அவர் இறங்கவர் போதுமானவர். ஒரு நிமிடம் அமைதெல்லாம் எங்கள் கால வேலையில் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 61:1 வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலை கூறவும் என்னை அனுப்பினார். ஆமென். இதே வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன அதே வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜெப ஆலயத்திலே அதை வாசிக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் வாசிப்போம். லூக்கா 4:18 சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம். இன்னுமா தேடின்னு இருக்கிறீங்க? எவ்வளவு அருமையான விசுவாசிகள் பாருங்கள். எடுத்துட்டீங்களா? வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய நிறைவேறுதலை அவரே ஜெப ஆலயத்திலே நின்று வாசித்து பணிவிடைக்காரரிடத்திலே புஸ்தக சுருளை கொடுத்து உட்கார்ந்த பொழுது எல்லாரும் அவருடைய கிருபை பொருந்திய வார்த்தைகளை கேட்க ஆவலாய் இருந்த பொழுது அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். ஆமென். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேற வேண்டும் என்பது தேவ சித்தம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். நீங்கள் முன்னேறுவது தேவ சித்தம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. எபேசிய திருச்சபைக்கு வாசிக்க வேண்டாம். பவுல் சொல்லும் பொழுது பல விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி நடப்பதற்கு பல தற்காப்பு உபகரணங்களை விசுவாசத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகம், சுவிசேஷம் என்னும் ஆயத்தத்திற்குரிய பாதரட்சை, இரட்சண்யம் என்கிற தலை சீரா, நீதி எனும் மார்க்கவசம், தேவ வசனமாகிய பட்டயம், இவளை எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமென். கொடுத்துருக்கிறாரா இல்லையா? வேர்ட் 1 by 1 வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் தாங்கி ஏந்தி சுமந்து முன்னேறி செல்வதற்குரிய எல்லா
பாதுகாப்பு உபகரணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. முன்னாடி பக்கத்துக்கு சேஃப்டிக்கு எல்லாம் இருக்கு, பின்னாடி பக்கத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாவா? ஏன்னா தேவ சமூகத்தில் பின்னோக்கி பார்ப்பதை தேவன் ஒரு நாளும் விரும்புவதே இல்லை. நான் முன்னேறி செல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதுமே முன்னேறி செல்லணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நாளுக்கு நாள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ரோமர் 12:2 அதைத்தான் சொல்கிறது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாளுக்கு நாள் மறுரூபமாகி நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடையாளமே. அதுதான், நாளுக்கு நாள் நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சி, அது யாருக்கா தெரியுமா அந்த கதை? நானும் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன். அந்த கதை தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு. கழுதை தேஞ்சி எப்படி ஆயிடுச்சா? ஆமாம், விசுவாசிகள் நல்லா நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். ஆமேன். நாளுக்கு நாள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் ஏனோ தொடக்கத்திலிருந்தே எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதனால் நீ இப்படியே இருந்துருன்னு சொல்லலை. நீ எங்கே விழுந்தன்றது உனக்கு தான் தெரியும். விழுந்த இடத்துலேருந்து மீண்டும் எழுந்து ஓடுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அதைத்தான் எபிரேயர் 12:1 சொல்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமேன். பொறுமையோடு ஓடிக்கிட்டே இருக்கணும். பவுலும் அதை தான் சொல்கிறார். பிலிப்பியர் 3:1 ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை 11-12 ஆகிய வசனத்தில் சொல்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி ஓடுகிற அந்த ஓட்டத்தை ஆசையாய் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஆசையாக செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே தொடர்ந்தேச்சையாக வருகிற ஒரு வார்த்தை, இருதயம் நொறுங்குண்டவர்கள். ஆமேன். இருதயம் நொறுங்குண்டவர்கள். இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டுதலை, இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க ஆவியில் நொறுங்குண்டு. ஆமேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் முன்னேறக்கூடாதபடி அவ்வப்போது நம்முடைய பயணத்திலே நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது, இருதயம் உடைக்கப்படுகிறது, இருதயம் சுக்கு நூறாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமேன். எகிப்திலிருந்து கானானுக்கு அவர்கள் பிரவேசிப்பதற்கு வெறும் 40 நாட்கள் தான். ஆனால் கர்த்தர் அவர்களை அந்த பாதையில் நடத்தாமல் சுற்றி நடக்க பண்ணினார். 40 வருடம் நடக்க பண்ணினாராம். ஆமேன். எத்தனை வருடம் நடக்க பண்ணினார்? 40 வருடம். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்துக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு எங்களுக்கு 13 மணி நேரம் ஆச்சு. ஆமேன். வழியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ண அந்த இடங்கள் இன்னும் வனாந்தரமாக அப்படியே தான் கிடக்குது. அல்லேலூயா. மிகப்பெரிய வனாந்தரம், மிகப்பெரிய பறந்து விரிந்து பாலைவனம் இன்னும் அப்படியே தான் கிடக்குது. நாங்கள் அதை 13 மணி நேரத்தில் பஸ்ஸில் வந்துட்டோம். ஆனால் 40 வருடம் அவர்கள் கடப்பதற்கானதாம். சத்தமாமேன்னு சொல்லாமல், பாவம் என்கிற எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து மீட்டு
பரம கானானை சுதந்தரிப்பதற்கு நமக்கு ஒரு இலக்கை, டெஸ்டினியை நமக்கு கொடுத்து, டெஸ்டினேஷனை கொடுத்து போய் அதை சுதந்தரிப்பதற்கு நாம் பண்ணுகிற பிரயாண தூரத்தில் இடையிலே பல முறை நொறுக்கப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம். ஆமென். தேவனுடைய தற்சுரூபம், தேவாதி தேவன், தேவனுடைய தற்சுரூபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்து அவர் என்னென்ன செய்ய போகிறார், யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஏசாயா தீர்க்க தரிசனி, இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை அவர் கட்டுவார். சத்தமாமேன்னு சொல்லலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். நிறைவேறிவிட்ட பல தீர்க்க தரிசனங்களில் ஒன்று, அதை அவரே வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க என்னை அனுப்புகிறார். சத்தமராமேன்னு சொல்லலாமா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க என்னை அனுப்புகிறார். ஆமென். எத்தனை அற்புதமான காரியத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கி நாம் தொடரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற இந்த இருதயம் நொறுங்கி போகிற, இருதயம் உடைக்கப்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆமென். பரிசுத்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது பல காரியத்தின் நிமித்தம் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதை பரிசுத்த வேதம் நமக்கு பதிலளிக்கிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது 31ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்தில், 31ஆம் சங்கீத 12ஆம் வசனத்தில், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஹல்லேலூயா. என்ன பாத்திரம்? உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஒரு பாத்திரம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா அதை வீட்டில் பயன்படுத்த முடியாது. ஆமென். கண்ணாடி பாத்திரம் உடையாமல் இருக்கிற வரைக்கும் அதை அழகுக்கு வைக்கலாம், பயன்படுத்தலாம். ஆனால் உடஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி அதை வெளியே போட்டுருவாங்க. அப்படி தான் சொல்கிறார் சங்கீதக்காரன். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு மரியாதைலாம். ஆமாவா? ஒரு மாதிரி என்னை பார்க்கிறீர்கள். மூச்சு போச்சுன்னா நம்ம பேர் கூட மறந்துடும். ஆமேன். நம்ம பேரை கூட சொல்ல மாட்டாங்க. பாடி எப்போ எடுக்க போகிறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஆமேன். பேரே என்ன ஆயிடுச்சு, மாறிடுது. அப்படி தானே? அதை தான் இவர் சொல்கிறார். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இருதயம் நொறுங்கி போய், இருதயம் சுக்குநூறா நொறுங்கி போய் அவன் சொல்கிறான், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இந்த காலை நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைமையை போய் அடையணும்னு சொல்லி எப்பெல்லாம் பொருத்தனை பண்ணி, எப்பெல்லாம் தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும்னு ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது தான் பாஸ்டர் என்றைக்கும் இல்லாத பிரச்சனை வந்து நிற்கிது. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. பொதுவாக இது எல்லாம் சொல்கிறது தான். என்றைக்கு ஆண்டவருக்காக நான் இப்படி செய்யணும்னு பொருத்தனை பண்ணணும், பொருத்தனை பண்ண அன்னைக்கு பிடிச்ச பிரச்சனை. ஆமேன். பொருத்தனை பண்ணுறதுக்கு முன்னாடியாவது ஒரு மடங்கு ஏறி எரிந்து கொண்டிருந்த தீ பொருத்தனை பண்ண பிறகு எத்தனை மடங்கு ஆயிடுச்சு? 7 மடங்காக மாறிடுச்சு. நீங்கள் பொருத்தனை பண்ணி தேவனுக்காக ஓட வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. ஆமேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பொருத்தனையை நிறைவேற்றக்கூடாது, நீங்கள் ஓடக்கூடாது, நீங்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக, மிக ஆக்ரோஷமாக செயல்படக்கூடிய ஒரு பொல்லாத பிசாசு ஒருவன் இருக்கிறான். ஆமேன்.
அவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்திற்குள் இருக்கிறான் என்று வெளிப்படுத்தல் சொல்கிறது. ஆமென். ஆனாலும் வசனம் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால் அவனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இருதயம் நொறுங்குண்டு போகிற தன்மை, வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டு எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாதபடி வருகிற தடைகளுக்கான பல காரணங்களை பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு 3 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவ சமூகத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கத்தான் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராக இயேசு தான் அனுப்பப்பட்டதனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். ஒருவேளை இந்த காலை உபவாச ஜெபத்தில் வெளியே பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது போல நீங்கள் முகபாவனை காட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ள இருதயம் சுக்குநூறாக உடஞ்சிருக்கலாம். ஆமென். இருதயம் சுக்குநூறாக உடஞ்சி எல்லாம் இழந்துட்டேன், எல்லாம் இழந்து போய் வந்திருக்கிறேன், இனி எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, இனி எனக்குன்னு என்ன இருக்குது என்று பலவிதமான வேதனையோடு தத்தளிப்போடு தேவ சந்நிதானம் ஒன்றுதான் எனக்கு இதுக்கு தீர்வுன்னு சொல்லி கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். பிரச்சனைகள் மாறுவதற்கு, போராட்டங்கள் மாறுவதற்கு உலகத்தார் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க. ஆமென். மந்திரத்தை தேடி ஓடுகிறார்கள், மாந்திரிகத்தை தேடி ஓடுகிறார்கள், விக்கிரகத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் நீங்கள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த என் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினது போல நான் தேசங்களுக்காக, தேசத்திற்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக பாரப்படுவேன் என்று தீர்மானத்தோடு வந்திருக்கிறபடியால் உங்களுடைய எல்லா நொறுங்கி போகிற தன்மைகளை கர்த்தரே மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரே மாற்றுவார். இருதயம் நொறுங்கி போன சூழ்நிலையிலே அங்கலாய்த்து போன பலர் கர்த்தருடைய சமூகத்தை பற்றி கொண்டார்கள். ஆமென். ஒரு 3 நபரை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. The Lord is nigh unto them that are of a broken heart. இருதயம் நொறுங்குண்டவர்கள் சமீபமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இந்த காலை தேவ சமூகத்தில் சோர்வினாலே, ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு தத்தளிப்பு உங்களுடைய வாழ்க்கையை அலக்கழித்து கொண்டிருக்கிறதுனால, சோர்வினாலே சோர்ந்து போய் இருதயம் நொறுங்குண்டு தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். இருதயம் நொறுங்கி போகும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரே தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க கர்த்தரனை அனுப்பினார். ஆமென். இந்த காலை வேளையிலே இங்கு இருதயம் நொறுங்கி போவதற்குரிய பல சந்தர்ப்பங்களிலே ஒன்று சோர்வு. சத்தமா சொல்லுங்க, சோர்வு. சோர்வுக்கான பல காரணங்கள் உண்டு. ஒன்று காத்திருந்து 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 சோர்ந்து போயிருக்கிற நிலைமையாக இருக்கலாம். ஆமென். இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருப்பது? எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். உன் இருதயம் நொறுங்கி போய் இருதயம் சுக்குநூற போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார் என்றார் ஆண்டவர். ஆமென். சில நேரத்தில் இருதயம் படபடத்து போய் பதட்டத்தோடு படபடப்போடு
என்ன நடக்குமோ, அடுத்த வினாடி என்ன நடக்குமோ, என் குடும்பத்தில் என் அடுத்த காரியம், என் குடும்பத்தில் என்ன ஆபத்து நேரிடுமோ என்று சொல்லி சில காரியத்திற்காக காத்திருந்து காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் புஸ்தகத்தில், நெடுநாளாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமென். ஒருவேளை காத்திருந்து காத்திருந்து இருதயத்தை இளைக்க பண்ணி மிகுந்த வேதனையோடு இந்த காலை உபவாச ஜெபத்தில் நீங்கள் காணப்படலாம். ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறாரு. நொறுங்கி போன உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் இந்த காலை வேளையில இங்க உலாவி கொண்டிருக்கிறது. நொறுங்கி போன உங்கள் இருதயத்தை குணமாக்குவதற்கு கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. வலது கரத்தை உயர்த்த ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், காத்திருந்து காத்திருந்து தேவனுடைய இரக்கத்துக்காக, தகப்பனே இறங்கும், தயவு செய்து இறங்கும், வேண்டுமென்றால் நான் செய்த இந்த தப்பிதத்திற்காக என்னுடைய ராஜ பதவியை வேண்டுமானாலும் பிடுங்கி எடுத்துக்கொள்ளும், ஆனால் நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து அவருடைய மன்னிப்பின் பிரவாகத்திற்காக காத்திருந்து சோர்ந்து போய் அவன் பாடின பாடல்தான் சங்கீதம் 51. ஆமென். அதில் அவன் சொல்கிறான் 17ஆம் வசனத்தில், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஹல்லேலூயா. பல நாட்களாய் சில காரியத்திற்காய் நீங்கள் காத்திருக்கலாம். அது ஒருவேளை ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்காக நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து 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 காத்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை நாட்களிலும் ஆண்டவரே என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனை ரட்சிக்கவும் அவரால் கூடும். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பது ஒன்றும் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. ஏசாயா 40:27 சொல்கிறது, வாலிபர்கள் இடறுவார்கள், சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து உற்சாகத்தோடு இருதயம் கெம்பீரிப்பார்கள். ஆமென். காத்திருக்கிற அனுபவத்தில் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? இன்னும் எத்தனை நாட்கள், இன்னும் எத்தனை வருடங்கள் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? பல ஆண்டுகள் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அன்னாள் எழுந்திருந்தாள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அன்னாள் எழுந்திருந்தாள். சோர்விலே முடக்கப்பட்டு, சோர்வின் விளிம்பிலே உடைக்கப்பட்டு, இருதயம் சுக்குநூறா உடைக்கப்பட்டு, நான் இருந்து யாருக்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம் என்று உடைஞ்சு போன நிலையில ஒரு நாள் அவள் எழுந்திருந்தாள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சத்தமாய் வருவர். 1 சாமுவேல் 1:9. அன்னாள் எழுந்திருந்தாள். நல்ல வாயத்திறன் சத்தமா சொல்லுங்க. அன்னாள் எழுந்திருந்தால். நீங்கள் கண்டிப்பாக எழுந்திருக்கணும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக எழுந்திருக்கணும். ஆமேன். உட்கார்ந்தது போதும், முடங்கினது போதும், சோர்ந்து போனது போதும், கண்ணீர் விட்டது போதும், அழுது 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 உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் அதிகரித்தது போதும். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அன்னால் எழுந்திருந்தால். எங்கே எழுந்திருந்தால்? அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுதாலாம். ஆமென். 10ஆம் வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி
11ஆம் வசனம் சொல்கிறது, உமது அடியாளுடைய நிந்தையை நீக்கும்படி உமது அடியாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் என்று சொல்லவில்லை, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை உமக்கே கொடுத்து விடுவேன் என்று பொருத்தனை பண்ணினாள். சத்தமா இல்லை சொல்லாமா? நீண்ட நேரம் காத்து காத்து ஏலி இருதயம் மட்டும் அசைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து கிட்ட வந்து, எவ்வளவு நேரம் வெறித்திருப்பாய், எவ்வளவு நேரம் இப்படி இருப்பாய் என்று சொல்லி அவளை அதட்டின பொழுது 15ஆம் வசனத்தில், நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. ஆமென். என்னுடைய இருதயம் சுக்குநூற உடைஞ்சிருக்கு. உமது அடியாளை பேலியாளின் மகளாக நினைக்காதிரும், அவருடைய சன்னிதானத்திலே நீ இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். I poured out my heart in the presence of the Lord. ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில் அவருடைய பாதத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டீர்களே, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை தந்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை தந்து விட்டார் என்று விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். இருதயம் நொறுங்கி போவதற்கு பல காரணங்களிலே ஒன்று சோர்வு. ஆமென். சோர்வு. உங்களுடைய சோர்வை கர்த்தர் மாற்றுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தினது போல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். உங்களுடைய இருதயம் நொறுங்கி போவதற்கான முதலாவது இந்த சோர்வை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். சோர்வை அப்புறப்படுத்துகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நியாயாதிபதிகள் 6:12 கிதியோனுக்கு நேராக அந்த வார்த்தை புறப்பட்ட பொழுது உள்ளம் உடைஞ்சு போய் ஓன்னு கத்தி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றினான். நியாயாதிபதிகள் 6:13 தேவனே, கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கிறது? கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான் ஏன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? கர்த்தர் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? ஆமென். சோர்ந்து போய் முடங்கி போயிருந்தவனை ஆண்டவர் தட்டி உற்சாகப்படுத்தினார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். ஆமென். அப்போ இருதயம் நொறுங்குண்டி போவதற்குரிய காரணங்களிலே ஒன்று சோர்வு. ஹல்லேலூயா. கர்த்தர் சோர்வுகளை மாற்றுவாராக. கர்த்தர் சோர்வுகளை மாற்றியிருக்கிறார். ஆமென். நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது சோர்வுக்கான, இருதயம் நொறுங்குண்டு போவதற்கான இரண்டாவது காரணம் என்ன? 147ஆம் சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஏன் இருதயம் நொறுங்குண்டு போவதற்குரிய காரணம் நான் சொன்னேன். முதல் காரணம் சோர்வுகளாக, உங்களுடைய சோர்வுகளாக அது இருக்கலாம். இரண்டாவது, சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறான், இருதயம் நொறுங்கி போவதற்குரிய காரணங்களை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 30ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தில் 30ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஒரு ஆமென் சொல்லலாமா?
இருதயம் நொறுங்குண்டதற்குரிய காரணத்தை சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, இந்த 30ஆம் சங்கீதத்தில் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் நான் நொறுக்கப்பட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். 6ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்திலும் இதை சொல்கிறான். என் மேல் இறங்கும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றது. ஆமென். தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் இருதயம் நொறுங்கி போன தன்மையை இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை உபவாச ஜெபவேளையில் இருதயம் நொறுங்கி போவதற்கான பல காரணங்களில் இன்னொரு காரணத்தை இங்கு நான் வாசித்தோம். 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். ஆமென். பாவத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம், சில தேவனை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் என் வாழ்க்கை விட்டு மறையவில்லையே என்று வேதனையோடு வாழ்க்கையிலே ஒரு இருண்ட பாதையிலே அடிக்கடி ஒரு இருண்ட காரியம் என் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது, என் வாழ்க்கை விட்டு மறைய மாட்டுகிறதே என்று சொல்லி சில நேரத்தில் இருதயம் நொறுங்கி சுக்கு நூறாக நொறுங்கி போய் காணப்படலாம். சத்தமா இல்லை சொல்லாமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வசனமே சத்தியம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கத்தான் கர்த்தரனை அனுப்பினார் என்று அவர் சொன்னார். ஆமென் சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவ தோஷம் இருக்கலாம், ஆனால் பாவ தோஷத்தை முற்றிலும் மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய விடுதலையை தருவதற்கு என் தேவன் இன்றைக்கும் போதுமானவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே? பாவ தோஷத்தை மாற்றுகிற, மன்னிக்கிற ஒரு அற்புதமான ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பாவ தோஷங்களை மன்னிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய வல்லமையுள்ள தேவ கரத்தினாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்த கர்த்தர் இன்றைக்கும் போதுமானவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏசாயா 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். ஆமென். அவர்களுடைய வழிகளை நான் பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன் என்ற ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தையின்படி நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கும் நம்முடைய வழிகளை பார்த்து நம்மை குணமாக்குவ, நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போன எல்லா தன்மைகளை மாற்ற என் தேவன் இன்றைக்கும் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய பாவ தோஷங்களை எல்லாம் அவர் மூடி போட, மன்னித்து போட அவர் இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். 32ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவ தோஷத்தை மன்னித்தீர். வலது கரத்தை உயர்த்துறல்லே சொல்லாமா?
நொறுங்குண்டு போவது, இருதயம் நொறுங்குண்டு போவதற்குரிய பல காரணங்களிலே ஒன்று சோர்வு, ஆமென். இன்னொன்று பாவம், ஆமென். விடாப்பிடியான சில பாவம் உங்கள் இருதயங்களை நொறுக்கலாம், ஆமென் சொல்லுங்க. ஆனால் இயேசுவின் இரத்தம் எப்பேற்பட்ட பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவருக்கு முன்பதாக நீதிமான்களாக நம்மை வைத்திருக்கிறார். சத்தமாமென் சொல்லாமா? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்றோமோ, அன்றைக்கு நாம் அவருக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்கிறோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ள சுத்திகரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் நான் உம்மை ஆண்டவரை துதிக்கணும், இன்னும் நான் உம்மை அண்டிக் கொள்ளணும், இன்னும் உமக்காக எரிந்து பிரகாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். உண்மையா இல்லையா? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டை டெய்லி பெருக்கிறோமா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. வீட்டை டெய்லி பெருக்கிறோம். சிலர் பெருக்கினே சொல்லுவாங்க, எத்தனை முறை தான் பெருக்கிறது, இவ்வளோ தூசி எங்கேருந்தான் வருதுன்னு தெரிலன்னு. ஆமென். அப்போ பெருக்கினா தான் தெரியும் தூசி இருக்குதா இல்லையான்னு. அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் டெய்லி பெருக்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வசனம் என்கிற ஹல்லேலூயா துடைப்பான் மூலமாக டெய்லி க்ளீன் பண்ணால் தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் பாவ தோஷத்தை மன்னித்தீர். மூன்றாவது, இருதயம் நொறுங்குண்டு போவதற்குரிய பல காரணங்களிலே ஒரு காரணம் ஏசாயா 57:15. ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். இந்த வசனத்தினுடைய சாராம்சம், சுருக்கம் என்ன? உணர்வுள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. யாரை கர்த்தர் தேடுறாரா? உணர்வுள்ளவர்கள். 14ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தில் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நான் வாசித்தோமே 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். ஆமென். அவர் எங்க வாசம் பண்றாரா? உன்னதத்தில். எங்க வாசம் பண்றாரு? உன்னதத்தில். பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் எனக்கு தெரியும் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தானா. ஆமென். எத்தனாவது வானத்துக்கு போயிட்டு வந்தானா? 3ஆவது வானம். உயிரினங்கள் இருக்கிற நிலையில் இருக்கிறது முதல் வானம். ஆமென். ஆண்டவருடைய படைப்புகள், சுடர்கள், நட்சத்திரங்கள் இருக்கிற எல்லாமே 2ஆவது வானம். அதற்கு மேலே இருக்கிறது 3ஆவது வானம். ஆமென். அதையும் தாண்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிற உன்னதம். ஆமென். நான் உன்னதத்தில், ஹல்லேலூயா, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அதை திருப்பி திருப்பி ஜெபத்தோடு வாசித்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஆமென். தம்மை தேடுகிற தம்மை பிள்ளைங்கிட்ட கர்த்தர் வேற ஒன்றும் கேட்கலையாம், உணர்வை கேட்குறாரு. ஆமென். மீகா 6:8 மனுஷனே அவர் உன்னிடத்துல வேறு எண்ணத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உங்ககிட்ட கேட்கிறார்.
அப்போ நம்மகிட்ட அவர் இருதயம் நொறுங்குண்டவர்கள், ஹல்லேலூயா, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். அப்போ இருதயம் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தான் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறாரு. சில நேரத்தில் கர்த்தரே நம்முடைய இருதயத்தை நொறுங்குண்ட பண்ணுகிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன? நாம் எப்பொழுதும் உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் எப்பொழுதாவது உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும்னு இல்லை, எப்பொழுதும் உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். நாம் தேவ சமூகத்தை எப்பொழுதும் உணர்கிறவர்களாக இருக்கணும், எப்பொழுதும் உணர்கிறவர்களாக இருக்கணும். உசியா மரணமடைந்த அந்த வருஷத்திலே தேவனுடைய ஆலயத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசி சென்ற பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பதை கண்டான். ஆமென். பார்த்த உடனே சொன்னான், ஐயோ அதமானேன். உணர்வு வந்துச்சு. ஆமென். அது வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் 5 அதிகாரத்தில் உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ, இந்த பட்டணமே உனக்கு ஐயோ, அந்த பட்டணமே உனக்கு ஐயோன்னு சொன்னவர் என்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தாரோ தன்னை பார்த்து சொன்னார், எனக்கு ஐயோ. ஆமென். சுத்தமாமேன்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உணர்வை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனை நாம் உணர்வுள்ளவர்களாக. ஆமென். யோவான் 5:21, யோவான் 5:21, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறார். ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் உள்ள வருவதற்கு மனதில்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்த மூத்த சகோதரனிடத்தில் போய் தகப்பன் பேசுகிறான், உன் சகோதரன் மரித்தான், ஆனால் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். காணாமல் போனான், இன்றைக்கு காணப்பட்டான். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? ஆமென். அவன் உணர்வை பெற்றுக்கொண்டானே, நமக்கு அது சந்தோஷம் இல்லையா? நீ இப்படி வெளியே நிற்பானேன் என்று மூத்த மகனிடத்தில் பேசினது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் 2 கரங்களை நீட்டினவராய், என் மகன் வரமாட்டானா என்று தூரத்திலாவது என் மகன் தென்படுகிறானா என்று இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஓசியா 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவர்தான் நம்மை பீறினார், அவர்தான் நம்மை அடைத்தார், ஆனால் அவர்தான் நம்முடைய காயங்களையும் கட்டுகிறவர். ஆமென் சொல்லலாமா? சத்தமர ஆமென் சொல்லுங்க. அவர்தான் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. அவரிடத்திலே நாம் திரும்பும் பொழுது நம்முடைய காயங்களை கட்டுகிற அற்புதமான நேசர் நமக்கு இன்றைக்கும் ஒருவர் இருக்கிறார் என்பது எத்தனை பெரிய சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவருடைய அற்புதமான கிருபை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. நல்ல கையை வைத்தல்ல சொல்லாமா? ஆமென். ஒரு அழகான வாசகத்தை நான் வாசித்தேன். போதிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் பொழுது தான் கற்றுக்கொள்கிறோம். ஆமென். உண்மையா இல்லையா? போதிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் பொழுது தான் நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறதுனுடைய நோக்கமே போதிக்கும் பொழுதே நாம் சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவரே நம்மை பீறினார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. எழுமி நிற்போமா தேவ சமூகத்தை நோக்கி? ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்களை கட்டுவதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று தன்னுடைய வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை வாசித்தது போல இருதயம் நொறுங்குண்டு போன நேரங்களிலே தகப்பனை உம்மிடத்தில் வருகிறேன் என்று நாம் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. விடுதலையையும் காயப்பட்டவர்களுடைய கட்டவிழ்த்தலையும் கூறவும் தேவனுடைய ஆவியானவர் என்னை அனுப்பினார் என்று இயேசு சொன்னார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே இருதயம் நொறுங்குண்ட ஹல்லேலூயா ஒரு இருதயத்தை உடையவர்களாகிய நம்முடைய
நமக்கு முன்பு அந்த இருதயம் நொறுங்குண்டு போகிற அனுபவம் எதனால் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகிறது என்பதை குறித்து ஹல்லேலூயா தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை ஹல்லேலூயா அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். சோர்வு, பாவம், உணர்வற்ற இருதயம், இவைகளினால் உண்டாகிற இருதயம் நொறுங்கி போன நிலைமையை ஹல்லேலூயா கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. இந்த நாளின் காலை வேளையிலே ஹல்லேலூயா சோர்வோடு தேவ சமூகத்தில் நிற்கிறீர்களோ, ஹல்லேலூயா நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்களிலே இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இருதயத்தை ஹல்லேலூயா காயம் கட்டுகிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை காயம் கட்டுகிறவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகிற ஒரு இருதயத்தோடு தொடர்ந்து ஓட கர்த்தர் நம்மை அழைக்காமல் நமக்கு ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்திலே அவர் ஒரு காயம் கட்டுதலை கூறுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இந்த சோர்வை நீக்கி போட நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா சோர்வை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். பாவத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தினாலே நாங்கள் தொடர்ந்து உம்மோடு கூட உம்மிடத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி ஓட கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறீரப்பா. உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தில் ஒரே ஒரு நிமிஷம் ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்கலாமா? உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் ஹல்லேலூயா இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவரே காயங்களை கட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த நாளிலே ஹல்லேலூயா இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுடைய சோர்வுகள் விலகட்டும், பாவங்கள் விலகட்டும், உணர்வற்ற ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. இந்த உபவாச ஜெப வேளையிலே எங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93-811-7257 மற்றும் 93-8111-7257.